ஒத்தக்கடை வேலம்மாள் குளோபல் மருத்துவமனை மைதானத்தில் பாஜக மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் மாலை 3:45 மணிக்கு தொடங்கிய போது மேடையில் இருந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் பாஜக நிர்வாகிகளை பார்த்து, கழுத்தில் இருக்கும் பாஜக துண்டை கையில் எடுத்து சுழற்றுங்கள், விசில் அடியுங்கள், உற்சாகமாக முழக்கமிடுங்கள், அமித்ஷா வரும்போது இதுபோன்ற முழக்கத்தை எழுப்புங்கள் என கூறி உற்சாகப்படுத்தி பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் என்ற முழக்கங்களை எழுப்புமாறு கூறினார். இதனை கேட்டு பாஜக நிர்வாகிகளும் விசில் அடித்து கையில் உள்ள துண்டுகளை சுழற்றி உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர். அப்போது திடீரென கூட்ட மேடைக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வருகை தந்தபோது மைதானத்தில் கூடியிருந்த நிர்வாகிகள் 5 நிமிடத்திற்கு மேலாக கையில் துண்டை வைத்துக் கொண்டு சுற்றியபடி விசில் அடித்து ஆரவாரமாக உற்சாகப்படுத்தினர். இதனை பார்த்து அண்ணாமலை நிர்வாகிகளை அமர சொல்லிய நிகழ்ச்சியில் தலையை குனிந்தபடி அமர்ந்தார். இந்த நிலையில் கூட்டம் தொடங்கி முதலில் பேசிய மாநில பொதுச் செயலாளர் கருண் நாகராஜன் பேசும்போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் என்று கூறியவுடன் அண்ணாமலை பெயரை உச்சரிக்கும் முன்பாகவே அங்கிருந்த பாஜக நிர்வாகிகள் கையில் துண்டை எடுத்து வீசி விசில் அடித்து கூச்சலிட்டபடி இருந்தனர். இதனால் அவர் பெயரை கூட சொல்ல முடியாத அளவிற்கு தொடர்ந்து முழக்கமிட்டுக் கொண்டே இருந்தனர். அப்போது மைக்கில் பேசிய பேராசிரியர் சீனிவாசன், அமித்ஷா வரும்போதும் இதே உற்சாகத்துடன் என வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேடைக்கு வருகை தந்த நிலையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் வரவேற்பு ஆற்றிய போது அண்ணாமலையின் பெயரை சொன்னபோது பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து பாஜக துண்டுகளை சுழற்சியபடி விசில் அடித்து ஆரவாரம் எழுப்பிக் கொண்டு இருந்தனர். இதனையடுத்து மேடையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச வந்தபோது அவரை பேச தொடங்க விடாமல் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் முழக்கமிட்டபடி இருந்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையின் பெயரை உச்சரித்த போது தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு இருந்தனர். அப்போது அமித்ஷா அருகில் அண்ணாமலை இருந்தபோது நிர்வாகிகள் இதுபோன்று செய்வதை பார்த்து அமித்ஷாவை வியந்து பார்த்து கொண்டே இருந்தார். இதனைத் தொடர்ந்து அமித்ஷா பேசிய போது அண்ணாமலையின் பெயரை சொன்னதை தொடர்ந்து அங்கிருந்த நிர்வாகிகள் பாஜக துண்டை சுழற்சியபடி முழக்கமிட்டபடி இருந்தனர். ஆனால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோரின் பெயர்களை உச்சரிக்கும் போது பாஜக நிர்வாகிகள் எந்தவித ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தனர். அமித்ஷா மேடையில் அண்ணாமலையின் பெயரை உச்சரித்த போதெல்லாம் அரங்கமே அதிர்ந்தது. பாஜக நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பியது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழக பாஜகவில் அதிக அளவிற்கு இருப்பதை வெளிக்காட்டியது. இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு தான் அதிக ஆதரவு இருப்பது நன்றாக தெரிகிறது. அவரை சட்டமன்றத்தில் நன்றாக பயன்படுத்திக் கொண்டால் பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்லுகின்றனர். இதனை மாநில பாஜக சட்டமன்ற தேர்தலில் எப்படி கையாள்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.